தமிழ் பள்ளி மாணவர்கள் கல்வியுடன் இணைந்து விளையாட்டுத் துறையிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மாணவர்களின் விளையாட்டு திறமைகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து அதனை வளர்ப்பதற்கான ஒரு பகுதியாக தரமான வசதிகள், பாதுகாப்பான பயிற்சி சூழல்கள் மற்றும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். அதனை கருத்தில் கொண்டு கோலாலம்பூர் சகாம்புட் தமிழ் பள்ளியின் திடலில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கும் 8 தடங்களை கொண்ட 100 மீட்டர் ஓட்டப்பந்தய தளம் மாணவர்களின் உடல் திறன் வளர்ச்சிக்கும் எதிர்கால விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்கும் முக்கிய முன்னெடுப்பாக அமைகின்றது. சகாம்புட் தமிழ் பள்ளி மாணவர்கள் விளையாட்டு துறையில் மிகுந்த ஈடுபாட்டுடன் செயல்பட்டு வருவதை கருத்தில் கொண்டு ஓட்டப்பந்தய தளத்தை அமைப்பதற்கான கோரிக்கையை சகாம்புட் நாடாளுமன்றத்தின் கவனத்திற்கு பள்ளி நிர்வாகம் கொண்டு சென்றதாக கூட்டரசு பிரதேசத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் ஹனாயோ கூறினார். இந்நிலையில் மாணவர்களின் திறமைகளை மேம்படுத்துவதற்கும் அவர்களுக்கு தரமான விளையாட்டு வசதிகளை வழங்குவதற்கான தேவைகளை ஆராய்ந்த பின்னர் சுமார் 3,96,219 ரிங்கிட் செலவில் ஓட்டப்பந்தய தளம் நிர்மாணிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். Tujuan saya membina track 100 meter ini adalah kalau kita lihat sejarah Malaysia ya untuk acara 100 meter sprint. Sprinters kita ramai daripada golongan kaum India dulu. Okey, tetapi mungkin kekurangan fasiliti hari ini di tempat sekolah kita lihat bakat itu dah berkurangan. Oleh sebab itu kalau kita nak pertingkatkan lagi menambah bakat ini kita perlu sediakan infrastruktur tersebut. சகாம்புட் தமிழ் பள்ளி மாணவர்கள் மட்டுமின்றி ஓட்டப்பந்தய தளத்தை பயன்படுத்த விரும்பும் அருகிலுள்ள பிற தமிழ் பள்ளி மாணவர்களுக்கும் பயனளிக்கும் வகையில் இது அமைக்கப்பட்டிருப்பதால் தொடர்புடைய பள்ளி நிர்வாகங்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துடன் இணைந்து கலந்துரையாடி பொருத்தமான அட்டவணையை அமைத்துக் கொள்ளலாம் என்று சகாம்புட் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் வலியுறுத்தினார். இதனிடையே இந்த ஓட்டப்பந்தய தளத்தின் மூலம் விளையாட்டுத் துறையில் ஆர்வமும் திறமையும் கொண்ட மாணவர்கள் தற்போது பாதுகாப்பான மற்றும் வசதியான சூழலில் பயிற்சிகளை மேற்கொள்ளும் வாய்ப்பை பெறுவதாக பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சுரேஷ்குமார் விஜயன் கூறினார். அவங்க ஒரு பயிற்சியை மட்டும் அவங்க பார்க்கல, காற்பந்து, நெட்பாலு, பேட்மிண்டன்ஸ். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓலராகவன். ஸோ நாங்கள் அதை நோட்டீஸ் பண்ணும்போது இதை அந்த கோரிக்கையை நாங்கள் வைபி மூலிமா நாங்கள் கொண்டு போயிருந்தோம். ஸோ இது நாங்கள் மட்டும் கொண்டு போகல. ஸோ எங்களோட முன்னாள் பெட்ராச சங்கம் இருக்கார், வாரியம் இருக்காங்க, பள்ளி பழைய தலைமையாசிரியர், புது தலைமையாசிரியர் எல்லாம் இருந்தாங்க. ஸோ நாங்கள் இதை கொண்டு போகும்போது ஸோ நம்ம வைபி சொன்னாங்க நல்ல திட்டம், ஸோ நம்ம செய்யலாம் அப்படின்னாங்க. பிளானை போட்டோம். ஸோ அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்தோம். ஸோ 100 மீட்டர் 50 மீட்டர் இப்படி சொல்லி ஸோ அந்த வழியில் நாங்கள் பார்க்கும்போது 100 மீட்டர் எங்களுக்கு சூட்டாக இருந்துச்சு. இன்று காலை கோலாலம்பூர் சகாம்புட் தமிழ் பள்ளியில் அமைக்கப்பட்டிருக்கும் ஓட்டப்பந்தய தளத்தை ஹனாயோ பார்வையிட்டார்.